அண்மை செய்தி வெளியாக இருக்கிறது. சென்னை தலைமைச் செயலகத்திற்கு வெடிகுண்டல் மிரட்டல் விடுக்கப்பட்டிருப்பதை தற்போது நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். சென்னையில் உள்ள மிக முக்கியத்துவம் வாய்ந்த தலைமைச் செயலகத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து வெடிகுண்டு நிபுணர்கள் அங்கே சோதனை செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதை அடுத்து வெடிகுண்டு நிபுணர்கள் கடுமையான சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது செய்தியாளர் நித்யானந்தம். சென்னை தலைமைச் செயலகத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருப்பதாக தகவல். கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. கடந்த சில மாதங்களாகவே சென்னை முழுவதும் இருக்கக்கூடிய பள்ளிகள், முக்கியமான அரசு கட்டிடங்களுக்கு இந்த வெடிகுண்டு மிரட்டல்கள் வந்து கொண்டிருந்த சூழலில் தற்போது சென்னை தலைமைச் செயலகத்தில் தலைமைச் செயலகத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் தொலைபேசி மூலமாக வந்திருக்கிறது. இதன் அடிப்படையில் தற்போது மோப்ப நாய்கள், அதே போல வெடிகுண்டு இருக்கிறதா என்று கண்டறியக்கூடிய நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு தலைமைச் செயலகம் முழுவதுமாகவே ஆய்வுகள் நடத்தப்பட்டு வருகிறது, சோதனைகள் நடத்தப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக நாமக்கல் கவிஞர் மாளிகை இருக்கிறது. 10 அடுக்குகள் கொண்ட கட்டிடம் இருக்கிறது. ஆகவே அந்த பகுதி முழுவதுமாக தீவிர சோதனையில் இந்த வெடிகுண்டு நிபுணர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதே போல மோப்ப நாய்களை வைத்து தலைமைச் செயலகத்திற்கு உள்ளாக இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அறை, அதே போல மறுபுறத்தில் அங்க இருக்கக்கூடிய அந்த சட்டப்பேரவை நடைபெறக்கூடிய இடங்கள் உள்ளிட்ட இடங்களில் தற்பொழுது அந்த மோப்ப நாய்களுடன் தற்போது அந்த அதிகாரிகள் வெடிகுண்டு இருக்கிறதா என்பது குறித்தான சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஆகவே தொடர்ச்சியாக இது போன்ற பாம் த்ரெட்டன் என்பார்கள், வெடிகுண்டு மிரட்டல் தொடர்பாக இமெயில்கள் அனுப்புவது, தொலைபேசிகள் மூலமாக தொடர்ந்து மிரட்டல்கள் விடுக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை மிரட்டல் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் என்ன செய்வது என்ற கோணத்தில் தற்பொழுது இந்த சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே போல தொடர்ச்சியாக இன்று காலை முதலே பல்வேறு இடங்களுக்கு சென்னையில் இருக்கக்கூடிய தலைமைச் செயலகம் மட்டுமல்லாமல் சென்னை ஈஞ்சம்பாக்கத்தில் உள்ள கேர்ள்ஸ் இன்டர்நேஷனல் பள்ளிக்கும் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து பள்ளியில் இருக்கக்கூடியவர்கள் வெளியேறி இருக்கிறார்கள். அதே போல நீலாங்கரை காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட ஈஞ்சம்பாக்கத்தில் உள்ள தனியார் பள்ளி உள்ளிட்ட இடங்களுக்கு இமெயில் மூலமாகவும் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே வெடிகுண்டு மிரட்டல் விடுவது என்பது இப்ப தற்பொழுது சாதாரண ஒரு நிலையாக, அதாவது சாதாரணமாக ஒரு இமெயில் மூலமாகவோ தொலைபேசி மூலமாக அழைத்து கூறுகிறார்கள். அது உண்மையா பொய்யா என்பது ஒருபுறம் விசாரணை நடைபெற்று வருகிறது. மறுபுறத்தில் இருந்த போதிலும் நாய்கள், மோப்ப நாய்கள், அதே போல இயந்திரங்களை கொண்டு வந்து வெடிகுண்டு இருக்கிறதா என்பது குறித்து தலைமைச் செயலகம், அதே போல தலைமைச் செயலகத்தை அருகே இருக்கக்கூடிய நாமக்கல் கவிஞர் மாளிகை முழுவதும் அரசு அலுவலகங்கள் இருக்குது. அங்கெல்லாம் சோதனை செய்வதால் திடீரென மோப்ப நாய்கள், வெடிகுண்டு நிபுணர்கள்லாம் வருவதால் அரசு அதிகாரிகள், ஊழியர்கள்லாம் அச்சத்தோடு இருக்கக்கூடிய ஒரு சூழலும் இருந்து வருகிறது. ஆகவே இந்த வெடிகுண்டு தொடர்பாக மிரட்டல் விடுப்பவர்களுக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்கும் பட்சத்தில் தொடர்ந்து இது போல வெடிகுண்டு மிரட்டல்கள் வராமல் தடுக்கலாம் என்பதுதான் இதிலிருந்து பார்க்க வேண்டிய மிக முக்கியமான செய்தியாக இருந்து வருகிறது. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி நித்யானந்தம்.